ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கிற ஜோசப் விஜய் கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம். சினிமால எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆரை பார்த்து வந்தேன், அதற்கப்புறம் அரசியலிலும் எம்ஜிஆர் வழியில் வருகிறேன், நான் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்ன நீ ஒரு பயங்கரமான பச்சோந்தி அப்படிங்கறத நான் தெளிவா எடுத்து சொல்றேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா கூட சூப்பர் ஸ்டாரோடைய வசனங்கள் பேசி, அண்ணாமலை வசனங்கள் பேசி தான் எங்க அப்பா கிட்ட நான் நடிச்சு காட்டி சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்ன இந்த பச்சோந்தி நேத்து மீட்டிங்ல எம்ஜிஆர் படங்களை பார்த்து எம்ஜிஆர் ரசிகனா இருந்து எம்ஜிஆர் அரசியலை கத்துக்கணும்னு எம்ஜிஆர் ரசிகன் வழியில் வரேன், நான் எம்ஜிஆர் ரசிகன் அப்படின்னு சொல்ற இந்த பச்சோந்தி என்ன பண்ண போகுது பாருங்க. இதெல்லாம் ஒரிஜினலு. நான் டோப்பா இல்ல, நான் ரியலு. எங்க தலைவரை பார்த்து தலைவரோட ஸ்டைலை பயன்படுத்தி தலைவர் என்னென்ன பாடி லாங்குவேஜ் பண்ணாரோ அத்தனையுமே பண்ணி தலைவர் காலில் உளுந்து வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன அந்த வாயி இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில தான் நான் வரேன், எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களை ரசிச்சுத்தான் நான் சினிமாவுக்கு வந்தேன், நான் அரசியலையும் எம்ஜிஆரை ரசிக்கிறேன், எம்ஜிஆர் வழியில தான் அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ற இந்த பச்சோண்டிக்கு யார் ஓட்டு போடுவா? தெளிவான மனநிலையில இருக்கிற யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. தலைவரோட ரசிகர்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க, தலையோட ரசிகர்களும் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. இந்த பக்கம் சீமான் குரூப்ல இருந்தும் ஓட்டு போட மாட்டாங்க. நேத்துல இருந்து தமிழக அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, டிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க. இதோ 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற அணில் குஞ்சுகள் ஓட்டு போடுவாங்க. நிறுத்திக்கோ, தலைவரை பத்தி பேசாத, பல விஷயங்கள் உனக்கு சொல்றது இதுதான், நிறுத்திக்கணும். அவ்வளவுதான், நிறுத்திக்கிட்டா நல்லது.